வணக்கம் மக்களே. அவருக்கு எழுதி கொடுத்தவங்க வன்மங்கிற வார்த்தையை மட்டும் பெருசாக வச்சு எழுதி கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். அவர் பேசினது ஒவ்வொன்றுமே வன்மமாக தான் இருந்தது. எதிர்கட்சி தலைவர் பேசினது எங்களுக்கு எந்த கவலையும் இல்லை. மக்கள் மக்கள் மக்கள்னு மக்கள் சொல்கிறாங்களா, மக்கள் நாங்கள் சொல்கிறோம், எங்களுக்கு நாங்கள் அந்த மாதிரி நினைக்கல. நீங்கள் எந்த மக்களை சொல்கிறீங்கன்னு எங்களுக்கு தெரியல. சரி, நீங்கள் உண்மையாகவே மக்களுக்கான ஆட்சியை கொடுத்துருந்தீங்கன்னா நாங்கள் இப்படி ஒரு மாற்றத்தை தேடி யாருமே ஓடி இருக்க மாட்டோம். மனசுக்குள்ளே இருக்கனால இந்த தோல்வியை வச்சுக்கிட்டு யோசிச்சுட்டு இருக்க மாட்டோம். சரிங்களா? நீங்கள் பேசின வார்த்தைகளில் என்ன மாதிரி ஒரு ஆரோக்கியமான அரசியல் உங்களுக்கு இருக்குது? அது எழுதி கொடுத்தது யாருங்க? அந்த 11 பேர் போன்ற குழுவை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். கொஞ்சம் இந்த மீம்ஸை இதெல்லாம் பார்க்காம அவங்க எழுதி கொடுக்க சொல்லுங்கள். சரியா? மீம்ஸில் வர்றது இல்லைன்னா உங்களுக்கு இந்த இந்த என்ன சொல்கிறது, இந்த வேர்ச்சல்ஸில் சில பேர் திட்டுவாங்கள்ல, அவனுக்கு போடுற பாயிண்ட்டை தான் நீங்கள் போட்டிருக்கீங்க. இதெல்லாம் 2-3 நாளாகவே நாங்களாம் ஆன்சர் பண்ணிட்டு இருக்கிற பாயிண்ட்டை தான் நீங்கள் எடுத்துகிட்டு வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு ஆரோக்கியமான அரசியலோ இல்லைன்னா கல அரசியலோ வர்றதுக்கு உங்களுக்கு இல்லையா? நீங்கள் தயவுசெய்து சட்டமன்றத்துக்கு வெளிநடப்பு செய்யுங்க. வாங்க, அட்டனன்ஸ் போடுங்க, வெளிநடப்பு செய்யுங்க. இல்லைன்னா உங்களுக்கு சம்பளம் கிடைக்காதல்ல. அதனால் நீங்கள் வாங்க, சைன் போடுங்க, வெளிநடப்பு செய்யுங்க. உங்களுக்கு சந்தோஷம் தான். நாங்களும் திருப்பி சொல்கிறோம்ல, உங்களுக்கு அப்படி இருந்ததுன்னா உங்கள் கூட்டணி கட்சி இங்கேயும் கூட்டணி கட்சிக்கு போகிறீங்க. நீங்கள் தனியாக நில்லுங்க. இந்த கூட்டணி வேண்டப்போ உங்களை விட்டு போயிட்டாங்கன்னு சொல்கிறீங்க. இல்லை உங்களோட ஆதரவு அவங்களை விட்டு நீங்கள் போயிட்டீங்க. 25 வருஷம் கட்சி நீங்கள் தானே. தனியாக நில்லுங்க, ஓட்டு கேட்டு வாங்க, திருப்பி ரீஎலெக்ஷன் நில்லுங்க. நாங்கள் ஓட்டு போடுறதுக்கு நாங்கள் ரெடி. எவ்வளவோ செலவு நாங்கள் பார்த்துட்டோமாம்மா. இன்னைக்கு மக்களோட செலவு ஜனாதிபதி ஆட்சி வந்துடும் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்கள் ரொம்ப எங்களுக்காக பிரச்சனை பட வேண்டாம். இந்த மாதிரி மக்கள் நிறைய பேர் உங்களுக்காக அதுக்கு வேணாலும் ஒரு சிம்பிள் ஓட்டு வேணால் வச்சுக்கலாம்னு இல்லை. ரீஎலெக்ஷன் வேணுமா வேண்டாமா, ஆதார் கார்டை பேஸ் பண்ணி உங்களுக்கு 1008 கார்டு நாங்கள் வச்சுருக்கோங்களா, எவ்வளோ கார்டை பேஸ் பண்ணி எந்த செலவும் இல்லாமல் ஆன்லைனில் கொண்டு வாங்க. ரீஎலெக்ஷன் மக்களுக்கு தேவைப்படுதா வேண்டாமா. ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் ரிசல்ட்டு நீங்கள் அதை பேஸ் பண்ணி கூட நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணலாம். திருப்பி நீங்கள் எலெக்ஷன் கண்டக்ட் பண்ணுங்க, அப்போ நாங்கள் பார்க்குறோம். இல்லையா, நீங்கள் எலெக்ஷன் வேண்டாம் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஆரோக்கியமான விஷயத்தை எடுத்துகிட்டு வாங்க. இல்லை மறுபடியும் இன்றைக்கி பேசுகிற மாதிரி தான் நீங்கள் சட்டசபையில் பேசுவீங்க அப்படின்னா நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம். ஓகேவா? உங்களுக்கு அந்த வார்த்தைகளை நாங்கள் இக்னோர் பண்ணிடுவோம். சபை குறிப்பிலேருந்து அவங்க நீக்கிறாங்களோ இல்லையோ, எங்களோட குறிப்பிலேருந்து நாங்கள் நிற்கிறோம்.